ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வில்லேஜ் கேர்ள். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா கலக்கா பிடுங்கிறதுக்கு வந்திருக்கேன். எங்கள் அப்பா ஊருக்கு வந்திருக்கேன். அதனால தான் இந்தமாரி தலையில் வந்து தலைப்பாக்கட்டு கட்டின்னு இருக்கேன் வெயிலுக்காக. எப்படிலாம் பிடுங்குறாங்க நான் அந்த வீடியோலாம் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கலக்கா செடி. இன்னைக்கு கலக்கா பிடுங்க தான் நம்ம வந்திருக்கோம். ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. அது வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் பறித்தா நல்லா ஊறினா அது பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி விட்டு வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம பறிக்கணும். வாங்க பறித்து காட்டுறேன். பாருங்கள், தண்ணி நல்லா விட்டதுக்கப்புறம் நல்லா ஊறிடும். பறிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்படி பறித்து இப்படி போட்டு வச்சுக்கணும். இதெல்லாம் பறித்து வச்சுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி பறித்து போட்டுட்டு நம்ம பறிக்க ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பசங்கள்லாம் பிடுங்குறாங்க. நவீன பிடுங்கு இந்தமாரி பிடுங்கி ஃபஸ்ட்டு பிடுங்கி இந்த காயெல்லாம் வந்து காய வச்சிடணும். காஞ்சதுக்கப்புறம் தான் பறிக்கணுமா. இந்த மாதிரி பிடுங்கி காய வைக்கிறாங்க பாருங்கள் வெயிலில். இந்த மாதிரி குட்டி பசங்களாம் கூட பிடுங்குறாங்க. எல்லோரும் ஃபுல்லாக பிடுங்கின்னு இருக்காங்க. இதோ இந்தமாரி பிடுங்கி காய வைக்கிறாங்க. காய வச்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கலக்காலாம் நம்ம பறிச்சுன்னு வந்து இங்கே போட்டோம்ல. இப்போ வந்து இந்த கலக்காவெல்லாம் இந்தமாரி கிள்ளி நம்ம போட்டுக்கணும். போட்டு இந்தமாரி இந்த அன்னக்கூடை ஃபுல்லாக பறித்து வச்சுக்கணும். பறித்து வச்சுட்டா இந்த அன்னக்கூடை ஃபுல்லாக நம்ம பறித்து குத்தா சின்ன அண்ணன் கூட ஃபுல்லாக வந்து அவங்க அளந்து 2 இது அவங்க எடுத்துப்பாங்க. ஒன்று மட்டும் நம்மளுக்கு தருவாங்க. போட்டுக்கிறவங்க 6. இதுமாரி தான் ஃப்ரெண்ட்ஸு, இப்படி தான் பறிக்கணும் இந்த கலக்காவெல்லாம். இனிமேல் தான் எல்லோரும் வெயிலில் தான் உட்காந்து பறிச்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் நிழலாக பார்த்து உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ டைம் வேறு ஆயிடுச்சு, பசி வேறு எடுத்துக்கிச்சு. வாங்க நம்ம போய் சாப்பிட்டு வரலாம். மதியம் ஆயிடுச்சுல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் பசி எடுத்துக்கிச்சு, சாப்பிட்லாம். என்ன சாப்பாடு? இதுக்காக வீட்டுக்கெலாம் போயிட்டுலாம் வர முடியாது. அதனால் காலைல வரும்போதே எடுத்துன்னு வந்துட்டாங்க எல்லா சாப்பாடும். அதனால் நம்ம இங்கேயே சாப்பிட்லாம். என்ன சாப்பாடு காரக்குழம்பு. எவ்வளோ சூப்பராக பிடிங்கின்னு இருக்காங்க பாருங்கள் குட்டி பசங்கள்லாம். என்னோட சிஸ்டரும் பிடிங்கின்னு இருக்காங்க நைட்டி போட்டு. ஐயோ, ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வந்து அளப்பாங்க. கிராமத்து சைட்லலாம் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. கிராமத்து சைடில் தான் கலக்காக்கு பறிக்க வந்தால் காலையில் பறிக்க வருவாங்க. வந்து சாயந்தரம் வரைக்கும் பறிப்பாங்க. பறிச்சுட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி அளப்பாங்க. அந்த கோணியில் போடுறது வந்து நிலத்து சொந்தக்காரங்களுக்கு, அன்னக்குடையில் போடுறது வந்து பறிக்கிறவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரி கலக்கா பறித்தா கலக்கா கொடுப்பாங்க கிராமத்து சைட்லலாம். மற்ற சைட்லலாம் எப்படின்னு தெரியல. காசு எல்லாம் கொடுத்தா யாரெல்லாம் பறிக்கலாம் வரமாட்டாங்க. கலக்கா கொடுத்தா தான் வருவாங்க. ஏன்னா அது கிராமத்து சைடு இல்லையா, அதனால் கலக்கா கொடுத்தா தான் வருவாங்க. இந்த மாதிரி கிராமத்து சைடில் நிறைய பார்க்க முடியும் இந்த மாதிரிலாம். நான் வந்து காலையில் போயிட்டு சும்மா பறிச்சுட்டு குளிக்கலாம் பறிக்கல, சும்மா கொஞ்சம் நேரம் பறிச்சுட்டு என்னுடைய சிஸ்டர் கூட ஜாலியாக விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு. இதில் என்ன ஒரு சோகமான ஒரு விஷயம்னா, இந்த கலக்கா போடும்போது எங்கள் தாத்தா வந்து இறந்துட்டார். கலக்கா போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த கலக்கா விதை போட்டது, அதுக்கு புல்லு பிடுங்குனது, எல்லா வேலையும் செஞ்சுட்டு உடம்பு சரியில்லை, அப்படியே படுத்தார், இறந்துட்டார். ஆனால் பறிக்கும்போது எங்கள் தாத்தா இல்லை, இந்த கலக்கா பறிக்கும்போது இல்லை. அதனாலே ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு.
போடும்போது இருந்தவர் பறிக்கும்போது இல்லை. எவ்வளோ ஆத்மா அடிச்சிருந்துருக்குன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை நினைக்கும்போது தான். எங்கள் தாத்தாவால் நாங்கள் வந்து கடைசி முறையாக இந்த கலக்காவை சாப்பிட்றோம். இதுக்கப்புறம் சாப்பிட முடியுமா என்னன்னு தெரியல. இதுக்கப்புறம் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களான்னு தெரியல. எங்கள் தாத்தா தான் எப்பயுமே விவசாயம் நல்லா செய்வார். விவசாயம்லாம் வைப்பார், கலக்காலாம் போடுவார். எங்கள் தாத்தாவால் கடைசி முறையாக நாங்கள் வந்து கலக்கா சாப்பிட்டோம். போடும்போது இருந்தவர் பறிக்கும்போது இல்லை. அதுதான் ஒரு கஷ்டமாக இருந்தது. Emma, tak saya boleh. 11.